இது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். கும்மிடிப்பூண்டியில் வரும் 11ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மாமண்டூரில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு. தொண்டர்கள் அலைக்கடலென திரள வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக செயற்குழு நாளை கூடுகிறது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகம் அழைப்பு. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சார இசைத்தட்டு சென்னையில் வெளியீடு. மாமண்டூர் தேர்தல் சிறப்பு மாநாடு திருப்புமுனை மாநாடாக அமையும் என தொல் திருமாவளவன் நம்பிக்கை. ராசிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி லாரியில் கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். சட்டவிரோத பணம் பறிமுதல் செய்யப்படுவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் நமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மாலை 4 மணியளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என்று அனைவரும் தாங்கள் தங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணி திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடந்திடும் வகையில் அலைக்கடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளனர். கேப்டன் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் வரும் 11ஆம் தேதி தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை கும்மிடிப்பூண்டியில் மாலை 4 மணிக்கு தொடங்குகிறார். இதுகுறித்து தலைமை கழகம் வெளியிட்ட கேப்டனின் பிரச்சார பயண பட்டியலை தற்போது பார்க்கலாம். தமிழக மக்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதற்கட்ட சுற்றுப்பயண தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் திங்கட்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மாதாவரம், திருவொற்றியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் எதிரில் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அன்று மாலை 6 மணி வடசென்னை மாவட்டத்தைச் சார்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர் தனி தொகுதி, ராயபுரம் ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இடம் என்பது
கொளத்தூர் பெரவலூர் சதுக்கத்தில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதனையடுத்து காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை, குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரித்து ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தாம்பரம் சண்முக ரோட்டில் இருந்து பிரச்சார உரையை தேமுதிக தலைவர் கேப்டன் நிகழ்த்த இருக்கிறார். இதனையடுத்து மேற்கு சென்னை மாவட்டத்தை சார்ந்த மதுரவாயில், அம்பத்தூர், விருகம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து அன்று மாலை 6 மணி அளவில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இடம் அம்பத்தூர் ராக்கி தியேட்டர் அருகிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் செய்ய இருக்கிறார். இதனையடுத்து ஏப்ரல் 14ஆம் தேதி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சார உரையை மாலை 4 மணிக்கு துவக்க இருக்கிறார். இதில் உத்திரமேரூர், செய்யூர், மதுராந்தகம் ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து செய்யூர் பேருந்து நிலையம் அருகிலிருந்து பிரச்சார உரையை துவக்க இருக்கிறார். இதையடுத்து தென் சென்னை மாவட்டத்தை சார்ந்த சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரித்து அன்று மாலை வியாழக்கிழமை 6 மணி அளவில் பிரச்சார உரையை சோழிங்கநல்லூரில் இருந்து உரையாற்ற இருக்கிறார். இதனையடுத்து ஏப்ரல் 15ஆம் தேதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனித்தொகுதி, ஆவடி ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து வெள்ளிக்கிழமை 4 மணியில் திருத்தணி ரயில் நிலையம் அருகில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆற்ற இருக்கிறார். இதனையடுத்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 15ஆம் தேதி மத்திய சென்னை மாவட்டத்தை சார்ந்த வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர் ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து வில்லிவாக்கம் மத்திய சென்னை பேருந்து நிலையம் அருகில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறார். இதையடுத்து ஏப்ரல் 16ஆம் தேதி வேலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தியனான்குப்பம், குடியாத்தம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரித்து 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் திருப்பத்தூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் கேப்டன் தன்னுடைய பிரச்சாரத்தை வேட்பாளர்களை ஆதரித்து பேச இருக்கிறார். இதனையடுத்து 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வேலூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம், சோளிங்கர், ராயப்பேட்டை, ஆற்காடு, காட்பாடி, வேலூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இடம் ஆற்காடு பேருந்து நிலையம். இதேபோன்று திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் போலூர், ஆரணி, செய்யூர், வந்தவாசி ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து செய்யார் எம்ஜிஆர் சிலை அருகில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதனையடுத்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற வேட்பாளர்களான செங்கம் தொகுதி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலையில் இருந்து கேப்டன் தன்னுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். தேனி மாவட்ட எல்லையான தேக்கடியில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேக்கடியில் 10வது மலர் கண்காட்சி கடந்த 2ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான வண்ணப்பூக்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவ மூலிகை செடிகள், அலங்கார செடிகள், தோட்டச் செடிகள் போன்றவற்றை இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே பறக்கும் படை தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் உரிய ஆவணமின்றி லாரியில் கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் 20 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்ட நிலையில் இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து நாமக்கல் நோக்கி வந்த லாரியை மடக்கி சோதனையிட்டபோது
உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த பணம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தொடங்கப்பட்ட பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த தேக்கு மரங்களை திருடிய அதிமுக வேட்பாளரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். ஓமந்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் விலை உயர்ந்த பர்மா தேக்குகள் இருந்தது. அதனை ஒப்பந்தம் என்ற பெயரில் அதிமுக சேர்மன் பரமேஸ்வரி முருகன் அனுமதியின்றி திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பரமேஸ்வரி முருகன் தற்போது மணச்சநல்லூரில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் பரமேஸ்வரி முருகன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல்வேறு ஊழல்களில் ஈடுபடுவார் என்பதால் ஊருக்குள் அவரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என்று ஆவேசத்துடன் தெரிவித்தனர். 1920 ஒரு துவக்கப்பள்ளி நடைபெற்று இருந்துச்சு. அந்த கட்டடத்தை பரமேஸ்வரர் புது கட்டடத்தை வேலை செய்யறதுக்காக எடுத்திருந்தாங்க. அந்த கட்டடத்துல விலை உயர்ந்த பொருட்களான பர்மா தேக்கு பீமெல்லாம் இருந்துச்சு. மகியானம் தூங்கினது கட்டடத்தை காண யார் எடுத்தாங்க எல்லாம் கேள்விப்பட்ட போது சேர்மன் பரமேஸ்வரி முருகன் வேலை செஞ்சான்னு சொன்னாங்க. இப்ப ஒரு கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல அவங்களை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேட்பாளர் எங்க கிராமத்துக்கு வந்தா நாங்க கிராமத்துல விட மாட்டோம், வாக்கு சேகரி விட மாட்டோம், எங்கள் முழு எதிர்ப்பை தெரிவிப்போம். அதிமுகவை விமர்சித்து வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் 200 ரூபாய் வழங்கப்படும் என்ற திமுக திட்டம் அம்பலமாகியுள்ளது. சமூக வலைதள பதிவர்களுக்கு பணம் கொடுத்து திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய வைக்கும் நடவடிக்கையில் மும்பையை சேர்ந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதை ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அம்பலப்படுத்தியுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது. சென்னையை சேர்ந்த 100 பேர் கொண்ட சமூக வலைதள பதிவாளர்கள் குழுவுக்கு மும்பையை சேர்ந்த அந்த நிறுவனம் மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அதிமுக அரசுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் அடங்கிய கட்டுரைகளை மின்னஞ்சல் மூலம் தங்கள் நிறுவனம் அனுப்பி வைக்கும் என்றும் அதனை காப்பி பேஸ்ட் செய்து சமூக வலைதள பிளாக்குகளில் பதிவு செய்தால் ஒரு கட்டுரைக்கு 100 ரூபாய் என்ற அளவில் பணம் வழங்கப்படும் என்றும் அந்த மின் அஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் மற்ற பிளாக்குகளை சேர்ந்து விடுபவர்கள் சிறப்பு சலுகையாக ஒரு கட்டுரைக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் அழைப்பு விடுத்த தொலைபேசி ஆடியோவையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ளது. See, basically, this is a political campaign. Okay. And we are campaigning for DMK. DMK, okay. Yeah, we'll provide the content. You need to paste it and share it on your Twitter and Facebook. Okay. That is all. 3 posts you will get. Fine, okay. You will be campaigning for DMK in this assembly election, and as said in mail, the data will be against the ADMK government. Yeah. As of okay. Yeah. And you will be contacting the post through mail. Yeah, mail or call anytime. No. I'm asking about you will be sending me the post through mail. Yeah. And I have to copy paste in my blog. Okay. Yeah. Is it okay? It is exactly to be on my blog, or I can use it on my additional blog? Anywhere. Okay. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட கேட்டு பெறாத காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனை கண்டித்த அக்கட்சியினர் அவரது உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை. தொகுதிகளை பெற மாநில தலைவர் EVKS இளங்கோவன் முயற்சி செய்யவில்லை என்றும் தனது ஆதரவாளர்கள் போட்டியிடும் தொகுதியை மட்டும் அவர் கேட்டு பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். அத்துடன் 11 தொகுதிகளிலும் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாகவும் இளைஞர் காங்கிரசார் அறிவித்துள்ளனர். விழுப்புரம் தொகுதியில் 11 தொகுதியில் திமுக நிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களே ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாங்க, உங்க தலைவர் கேட்கலன்னு சொல்றாங்க. என்ன அது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு காங்கிரஸ் சார்பா ஒதுக்கணும். ஒதுக்கீடு செய்யலன்னா இளைஞர் காங்கிரஸ் சார்பா 11 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர்கள் அறிவிச்சு அந்த லிஸ்ட் ரெடியா இருக்கு. ஒரு நாட்டில் அதை செய்யலன்னா வேட்பாளர் சுயேட்சையாக அனைத்து இளைஞர் காங்கிரஸ் 11 சட்டசபையிலும் நிறுத்தப்படுவார்கள்.
இதேபோல் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு போதிய தொகுதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து எஸ்சி பிரிவினர் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். இளைஞர்கள் தகுதியான தலித் வேட்பாளர்கள் என்றால் அவர்களுக்கு ரிசர்வேஷன் தவிர்த்தும் நான் பொது தொகுதிகளில் கூட போட்டியிட நான் அவர்களுக்கு அனுமதி வாங்கி தருவேன் என்று சொன்ன திரு ஈ.வி.கே. சிலங்கோவன் அவர்கள் அடிப்படையாக ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளையே பெற்றுத்தராமல் எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டது எங்களை மிகவும் வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உள்ளாக்குகிறது. எனவே அவரது இந்த செயல்பாட்டினை கண்டித்து எஸ்சி துறையின் தெற்குமண்டல அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகளும் ராஜினாமா செய்து எங்களது ராஜினாமாவை டெல்லியில் உள்ள இளம் தலைவர் ராகுல்ஜி அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் இளங்கோவனின் ஆதரவாளர்கள் இருக்கும் இடங்களை மட்டும் அவர் பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சியினரே குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணியும் தனித்து போட்டியிடப் போவதாக நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற குழந்தைகளுக்கான தூக்க நேற்றை திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் குழந்தை இல்லாத தம்பதிகள் தூக்க நேற்றை நடத்தினால் குழந்தை பிறக்கும் என்பதும் பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய்கள் குறையும் என்பதும் ஐதீகம். இந்த ஆண்டின் தூக்க திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தூக்க நேற்றை இன்று காலை துவங்கியது. 2 வில்கள் இணைக்கப்பட்ட தேரில் 4 பேர் வானில் தொங்கிய வண்ணம் 4 குழந்தைகளை கையில் ஏந்தியபடி கோவிலை வலம் வந்தனர். கொல்லங்கோடு பத்திரகாளி ஆலயத்தில் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்குவதற்காக நேர்ச்சைக்காக வருகின்றார்கள். அக்குழந்தை கிடைத்தவுடன் தான் மீனபரணி திருவிழாவிலே கொண்டு வந்து தூக்க நேர்ச்சைகள் நடத்தி அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக குழந்தையுடைய முன்னேற்றத்துக்காகவும் குழந்தையுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் நேர்ச்சைகள் பண்ணி செய்திருக்கிறோம். இந்த திருவிழாவில் 1610 பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேற்றை நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியை காண தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பிரச்சார பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழா சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றன. இந்த இசை தகட்டை தொல் திருமாவளவன், முத்தரசன், பீமாராவ் எம்எல்ஏ உள்ளிட்டோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல் திருமாவளவன், தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததாகவும் இந்த விமர்சனங்களை தங்கள் கூட்டணி தவிடுபொடியாகிவிட்டதாகவும் கூறினார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் வெற்றிக்கு ஏதுவான வகையில் இந்த பரப்புரை பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டு வெளியிடப்படுகிறது. மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் மாலை 4 மணி அளவில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மகத்தான திருப்பத்தை உருவாக்கும் மாநாடாக அமையும். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய நாளிலிருந்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், ஏளனம் ஏகடியும் பேசினார்கள். ஒரு வாரம் கூட நிலைக்காது என்றார்கள். இதோ அதோ இது சிதறும் என்றார்கள்.
நேற்றைக்கு முந்தநாள் வரையில் இது தேர்தல் வரையில் நீடிக்காது என்றார்கள். ஆனால் நாங்கள் கண்ட கனவு, கூட்டணி கனவு இப்போது நனவாகி வருகிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது மக்கள் நல கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மகத்தான முதல் வெற்றி. அண்ணன் வைகோ அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு இணைந்துவிடும் என்கிற பதற்றத்தில் மேலும் மேலும் இப்போது பிதற்ற தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்னரும் பிதற்றுவார்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி கண்ட கூட்டணி கனவு நிறைவேறி வருகிறது. அதேபோல ஆட்சி கனவும் நனவாகும். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமாகவை சேர்க்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் மாமண்டூர் மாநாடு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரச்சார உத்திகளில் ஒன்று அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, செய்கிறார்கள். அதிலே வேறொன்றும் கருத்து செல்வதற்கு இல்லை. தொகுதி பங்கீடு எங்கள் 4 கட்சிகளுக்கு இடையில் சுமூகமான முறையில் நடந்தேறி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அண்ணன் வைகோ அவர்கள் அறிவிப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வைகோ அவர்களும் தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகள், என்னென்ன தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து இன்று மாலையே அதிகாரப்பூர்வமாக அண்ணன் வைகோ அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அறிவிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய முத்தரசன், தேமுதிகவை உடைக்க நினைத்த திமுகவின் சதித்திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என்று தெரிவித்தார். மேலும் திமுக தலைவர் கருணாநிதி குறித்து வைகோ பேசிய விவகாரம் குறித்து முத்தரசன் பட்டியலிட்டார். அதே விவகாரத்தை பீமா ராவ் MLAவும் வலியுறுத்தினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் உள்ள தனியார் டயர் தொழிற்சாலையின் முன்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் விஜயகோபாலபுரம் அருகே உள்ள தனியார் டயர் தொழிற்சாலை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வருகிறது. இதில் பணிபுரியும் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று காலை தொழிற்சாலையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் தங்களுக்கு ஊதிய உயர்வு இதுவரை ஏற்றவில்லை என்றும், அதேபோல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 4 வருஷமா வேலை செய்யறவங்களுக்கு ஊதிய அடிப்படை வசதி ஒண்ணும் இல்ல. அக்ரிமெண்ட் சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு தொழிலாளி உள்ள இறந்திருக்கா, அடிபட்டு வெளியே போய் இறந்திருக்காப்புல. அதுக்கான அந்த சலுகைகள் பண்ணல. அவங்களுக்கான உள்ள அந்த பணங்கள் எதுவுமே கொடுக்கல. போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க, அராஜகம் பண்றாங்க. எது கேட்டாலும் வார்னிங் லெட்டர், சோகாஸ் லெட்டர், சஸ்பெண்ட் பண்றதா நிர்வாகம் எடுத்துட்டு இருக்கிற முடிவு. அதனால எங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி தரணும், ஊதிய உயர்வு ஏற்படுத்தி தரணும். அதனால நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருப்போம். இதனிடையே நிறுவனத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் தோனி தலைமையிலான புனே அணியும் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை அணியும் மோதுகின்றன. 9வது IPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கி மே 29ஆம் தேதி வரை இந்தியாவில் 10 நகரங்களில் நடைபெறுகிறது. சூதாட்ட விவகாரத்தில் முன்னாள் சாம்பியன்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுக்கு 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து 2 ஆண்டுக்கு மட்டுமே குஜராத் லயன்ஸ், ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் தோனி தலைமையிலான புனே அணியும் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் பலப்பரட்சை நடத்துகின்றன. முன்னதாக மும்பையில் நேற்று நடைபெற்ற IPL தொடக்க விழாவில் பாலிவுட் நடிகர் நடிகைகளுடன் மேற்கிந்திய அணி வீரர் பிராவோ சாம்பியன் பாடலுக்கு நடனமாடி அசத்தியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. Michael Jordan, Obama a champion, Mandela a champion, Serena a champion, Wendy a champion, Shelly a champion, 958 Bolt a champion.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.